ப்ரொஃபஷன் என்னன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு திருப்பி ஞாபகப்படுத்தி வந்தீங்களா? அது உண்மையில ஏஜென்டான முதல் ரீசர்ச் பண்ணுங்க. சோஷியல் மீடியா வந்து ஒரு எறும்பையே உங்களுக்கு ஒரு ஞானம் மாதிரி காட்டலாம். எல்லாரும் வந்து கமிஷனுக்காக தான் வேலை செய்யறோம். அது ஒருத்தருமே வந்து நாங்க மறக்க இயலாது, ரைட்? ஆனா வந்து அந்த கமிஷனோட சேர்த்து கொஞ்சம் மனச்சாட்சியும் இருக்கான்னு நீங்க பார்க்கணும். அந்த ரத்தத்தை கொடுத்து உழைச்ச அந்த காசெல்லாம் அநியாயமா போகுது இல்லையா? அந்த ஏஜென்ட் வந்து உங்களோட ஒர்க் பண்ண போறேன்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட். இதுல விளப்பம் இல்லாத ஆக்கள் வந்து என்ன புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் சொன்னா, எனக்கு பிடிக்கலன்னு வைங்க, அந்த கான்ட்ராக்ட்ல இருந்து நான் வெளியில வரையிலுமா $1 மில்லியன் வீட்டுக்கு அடியில பதுக்கி வச்சிருந்தா கூட நீங்க அந்த வீட்டை வந்து அழகா காட்டலன்னு சொன்னா போச்சுல நின்றே பார்த்துட்டு வாங்க இது சரி வராது போக வந்தவே நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். ஏன்னு சொன்னா இது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட். வணக்கம் அனைவருக்கும். இது எங்கள் குரலிலிருந்து நான் சோழனா, நான் லீனா. ஸோ லீனா, இது எத்தனாவது எபிசோடு தான் தெரியுமா உங்களுக்கு? ஒரு யோசித்தா சொல்லணும். ஐ திங்க் ஒரு 7வது. இல்லை, நாங்கள் அந்த அவ்வளவு டெடிக்கேட்டடா செய்து எங்களுக்கு எத்தனாவது எபிசோடுன்னே தெரிய அளவுக்கு வந்துட்டோம் போல இருக்கு. இல்லை வந்து என்ன விட்டுட்டு வெக்கேஷன் போயிட்டீங்களா, அதில் எனக்கு கொஞ்சம் சேடாக இருந்தாலும் எத்தனாவது எபிசோடுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஸ்ரீலங்கா போய் அங்கே சில ட்ரிப்பெல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டீங்க என்ன விட்டுட்டு. என்னதான் இந்த இதில் எபிசோடில் ஃப்ரெண்ட் என்றாலும் என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே. இல்லை, என்னன்னு சொன்னா நான் எங்கள் குரலுக்கு இடம் பார்க்க போனேன். இப்ப அடுத்த லொகேஷனை மாறி இப்ப நிறைய ஒரே இடத்துல இருந்தா போர் அடிக்கும் இல்ல, பாக்குறவரைக்கும் போர் அடிக்கும் இல்ல. அதனால நான் லொகேஷன் பார்க்க போனா நல்லா இருக்கும், சீரியா நல்லா இருக்கும். நூறடி அந்த மலைக்கு மேல செய்து போட்டு 2 பேரும் குதிக்கலாம். ஏறி போறதுக்குள்ளே நமக்கு மூச்சு இருக்குமோ தெரியாது. இல்ல, மற்றது வந்து மேல ஏறி செய்துட்டு கொஞ்சம் இன்னும் சுவாரஸ்யத்தை கூட்டுறதுக்கு நாங்க மேல இருந்து குதிக்க செய்யலாம். சோ அப்படியான இதுகளுக்கு தான் பறக்குமா உண்மையா லைக்ஸ் பறக்கும். என்னன்னு சொன்னா அப்படி ஏதாச்சும் செய்தாத்தான் ஆக்கள் அந்த என்ன சொல்றது லைக்கா போட்டு அதுல காமெண்ட் அடிக்கிறது என்ன வியூஸ்னா அப்படியே அள்ளும். என்ன சொல்லுங்க நெப்பினம் மேல இருந்து குதிக்க நிப்பாங்க. குதி குதி ஒருத்தரும் வர மாட்டாங்க. இதோட எங்கள் குரலுக்கு மூடு விழா நடத்திடுவோம். சோலி முடிச்சு இதெல்லாம் எங்களை போட்டு வாரமோ இல்ல எவ்ரி அதர் டே ஆக்சுவலி வந்து கழுத்தகத்தோன்னு இருக்குது. சரியா? ஸோ நாங்கள் வந்து எங்களோட அடுத்த எபிசோடுக்குள்ளே போக முடியாது, அத்தியாயத்துக்குள்ளே போகிறதுக்கு முதல் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமென்று நினைக்கிறோம். நாங்கள் என்ன செய்யறாங்க, எங்களோட ப்ரொஃபஷன் என்னன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு திருப்பி ஞாபகப்படுத்தி வந்தீங்களா? நாங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி சிஸ்டர்ஸ். எஸ், ஸோ நாங்கள் ப்ராப்பர்ட்டி சிஸ்டர்ஸ். நாங்கள் 2 பேரும் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ். இதை வந்து நாங்கள் ஒரு பல வருடங்களாக நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ அதை வந்து நிறைய பேர் வந்து எங்களை அதை பற்றியும் கதைங்கன்னு சொல்லி ரிக்வஸ்ட் போட்டு. ஸோ நாங்கள் வந்து ரியல் எஸ்டேட்டுக்குன்னு தனியாக வந்து இன்னொரு பாட்காஸ்ட், இன்னொரு கதை, இன்னொரு மைக் செட்டிங்கோட இருக்காம நாங்கள் வந்து எங்கள் குரலோட வந்து இனிமேல் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி சிஸ்டர்ஸோட முகத்தையும் நாங்கள் இதுக்குள்ள கொண்டு வருவோம் இல்லையா? ஸோ முதலாவதாக ஸ்டார்டிங் பாயிண்டா இது பேசிக்கா இருக்கலாம் நாங்கள் கதைக்கு போறது இன்றைக்கு. பட் இது கூட தெரியாம நிறைய மக்கள் இருக்கிறார்கள். பொறுங்க வாரன் ப்ராப்பர்ட்டி சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லும் போது சில சஜஷன்ஸ் வந்திருக்கு, வீடு சம்பந்தமா பாட்டு படிங்கன்னு சொல்லி. அதுவும் வந்தது. நாங்கள் இவ்வளவு பெரிய பாடகின்னு சொல்லி எங்களையும் மதிச்சு பாட்டெல்லாம் படிக்க சொல்லி வீட்டை பற்றி பாட சொல்லியிருக்காங்க பாருங்க. அந்த கேட்டால் வந்து அவையோட நோக்கம் வந்து நாங்கள் இன்னும் பிசினஸ்ல முன்னோரோன்னு மட்டும் சொன்னாங்களா இல்ல இந்த பாட்டு கூட வரக்கூடாதுன்னு தெரியல. பட் ஆசையா அன்பா சொன்னாங்க, ஓகே நீங்க வீட்டை பற்றி கதைகளை வீட்டை பற்றி பாடி கதைங்க. சரி, அப்ப நாங்க வீட்டை பற்றியோட பாடுவோம். ஓகே, நீங்க தொடங்குங்க, நான் உங்களோட ஜாயின் பண்றேன். ஓகேயா? ஓகே. 1000 ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு, ஆலமரத்து விழுது இது ஆணி வேறு யாரு நம்ம புரோக்கரா தான் இருக்கு. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட், ரைட்? எஸ், எங்களுக்கு ஆணி வேர் எங்களுக்கு புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் தான், ரைட்டா? ஸோ நாங்கள் அந்த பாட்டோட ஆரம்பிச்சதோட ஸோ ஒரு டிப் லீனா, இப்போ ஒரு புதுசா வந்து நான் வந்து நாட்டுக்கு வந்திருக்கேன். எனக்கு வந்து நாட்டுக்கு புதுசா வந்தாலும் சரி, இங்கேயே பிறந்திருந்தாலும் சரி, நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. So sad, right? என்னன்னா நிறைய லெஜிஸ்லேஷன்ஸ், அதுக்கு தமிழ் என்ன அது எனக்கு தெரியாது.
லெஜிஸ்லேஷன் என்று சொன்னா லா ரியல் எஸ்டேட்டுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்குது, அதில் மாறிக்கொண்டிருக்கு நிறைய, ரைட்? ஸோ அதுகளுக்கு அப்டேட்டடாக இருக்கணும். ஆனால் ஆல்ரெடி இருந்த இது லா இதுகளே நிறைய சேனங்களுக்கு தெரியாது, இங்கே இருந்த பிள்ளைகளுக்கே தெரியாது. ஸோ அதுதான் நாங்கள் இப்போ ஒரு டிப்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு அது இப்போ என்னோட ஃப்ரெண்டுக்கு அவ நிறைய கால்ஸ் ரிசீவ் பண்ணினபடியா we thought இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு சொல்லி. என்னென்று சொன்னா அது வந்து நான் நினைக்கிறேன் எல்லாரும் வந்து ஆட்டோமேட்டிக்காக அசியூம் பண்றது. இப்போ ஒரு ஆட்கள் வந்து உங்கள்கிட்ட வீடு வாங்க வரையினம் அல்லது விற்க வரையினம்னு சொன்னா நிறைய பேர் வந்து அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக அசியூம் பண்ணது ஓகே, சில விஷயம் தெரிஞ்சு தானே வரையினம்ன்ற, ரைட்? அப்ப அந்த பேசிக் விஷயங்களை நாங்க சில பேர் வந்து அதை கவர் பண்ணாம அந்த கிளைண்ட்ஸோட நாங்க டீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம். ஆனா போக போக நிறைய பேர் வந்து கிளைண்டா வரும்போதே உங்களை கட் பண்ணல இல்ல பக்குன்னு சொல்றேன்னா அதோட சம்பந்தம் நிறைய பேர் வரைவினா வீட்டுல ஒரு டிப்ஸ் எடுத்துட்டு இன்னொரு ஆள்கிட்ட போய் அப்படி நிறைய சேவைகளும் நாங்க செய்யாதீங்க. நீங்க வந்து ஒரு 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 முகவரிட்ட போறீங்கன்னு சொன்னா, ஒரு வீடு விற்பனை முகவரிட்ட நீங்க போறீங்கன்னு சொன்னா ஆக்சுவலி அது போறதுக்கு முதல் வந்து மேபி வந்து உங்களோட ரீசர்ச்சை செய்யுங்க இல்லையா? ஸோ உங்களோட பேசிக் டிப் நம்பர் 1 எப்படி இருக்குமென்னு சொன்னா, இப்போ வந்து ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கேட்குறேன், இப்போ எனக்கு வந்து வீடு விற்க விருப்பம், நான் உங்களை கூப்பிடுறேன். ஒரு ஒரு வீடு இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக என்னோட ஃபர்ஸ்ட் வீட்டை வந்து நான் விற்க போகிறேன்னு சொன்னால் நான் என்னென்னத்தை கருத்தில் கொள்ளணும், என்னென்னத்துக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அந்த ஏஜெண்டை பற்றி ரீசர்ச் பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது உண்மையில ஏஜெண்டான முதல் ரீசர்ச் பண்ணுங்க. அது வந்து நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. நீங்கள் RICO.ca போய் பார்க்கலாம், realtor.ca போய் பார்க்கலாம். அவர் பேர் அடிச்சிங்கன்னு சொன்னால் அவர் பேர்கள் அதில் வரும். ரியல் எஸ்டேட் ஏஜெண்டாக இருக்கிறது வந்து நிறைய பேர் அதில் ஒரு எங்களோட தமிழாக்கெல்லாம் நீங்கள் நாங்கள் உங்களுக்கு சொல்ல என்னது அப்பா அம்மா சொல்லிடுவோமா ஒழுங்கா படியடா இல்லையண்டா ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் ஆயிடுவேன். அது வந்து முந்தி வேறு மாதிரி சொல்லுவாங்க, ஒழுங்கா படி இல்லாட்டி மாடு மேய்ப்பேன்ற மாதிரி. அதை இப்போ உள்டாப்பா மாற்றி இவங்க ஒழுங்கா படி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ஆயிரும். நாங்கள் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் தான், ஆனால் நாங்கள் மாடு மேய்க்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி லைக் ரீசர்ச் பண்ணி உண்மையிலே ஏஜெண்டான்னு பார்க்குறதுக்கு இப்போ நான் சொன்ன வெப்சைட்டுகளில் போய் பாருங்கள். ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் வந்து சும்மாவே ஒர்க் பண்ணுறது இல்லை, அவை வந்து ஃபீஸ் அவை வந்து ஒரு 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 குறிப்பிட்ட இதுக்கு அவை எஜுகேஷனில் வந்து அப்டேட் பண்ணி கொண்டிருக்கணும். அவை தாங்களை எஜுகேட் பண்ணித்தான் அவை லைசன்ஸை கூட ரினியூ பண்ணணும், இல்லாட்டி ரினியூ பண்ண விட மாட்டாங்க. அண்ட் தென் அதுக்கு ஒரு ஃபீஸ் இருக்குது, அந்த ஃபீஸ் எல்லாம் பே பண்ணித்தான் நிறைய ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் இது வரைக்கும் அந்த கரியரில் இருந்து கொண்டே இருக்கணும். என்னென்னு சொன்னா இப்போ நீங்கள் சொல்லிக்கல தான் எனக்கு ஞாபகம் வருது, நிறைய பேர் வந்து இப்போ இந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்னு சொன்னால் அது ஒரு 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 கேலிக்குரிய ஒரு 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 ஜாப் மாதிரியே பாக்குறது, ரைட்? இப்ப ஏன்னு சொன்னா ஏதோ மார்க்கெட்ல போனா காசை கொடுத்தா ஃப்ரீயா வாங்கின மாதிரி தான் அப்படி ஒரு பெர்செப்ஷன் இருந்தது தான். அது உண்மையா வீட்டுக்கு ஒரு ஏஜென்ட் இருக்கீங்க, உண்மையா பொய்யா தெரியாது. பட் இப்ப வந்து நீங்க ஒரு ரியல் எஸ்டேட்டுக்குள்ள உள்ளன்னு சொன்னா நீங்க காலேஜுக்கு போய் அவரு அப்படித்தான் செய்யணும், ரைட்? முந்தின மாதிரியான இதுகள் எல்லாம் இல்ல. சோ நீங்க வந்து ஒரு ஏஜென்ட், நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஏஜென்ட் நீங்க போறீங்க, உங்களை ஒரு விஷயத்த நம்பி நீங்க கொடுக்க போறீங்க. ஒரு வீடு விற்கிறதுன்றது ஒரு பெரிய ஒரு டெசிஷன் இல்லையா? ஒரு கல்யாணம் செய்யறது எப்படியோ அதே மாதிரி தான் ஒரு பெரிய டெசிஷன், ரைட்? அதை வந்து நீங்க ஒரு ஆள்கிட்ட கையில கொடுக்க போய்க்கல வந்து நீங்க வந்து உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, அந்த ஆளை பற்றி நீங்க ரீசர்ச் செய்யுங்க, அந்த ஏஜெண்டை பற்றி நீங்க ரீசர்ச் செய்யுங்க. சோஷியல் மீடியா வந்து உங்களை வந்து ஒரு ஆளை ஒரு 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 சின்ன ஒரு எறும்பையே உங்களுக்கு ஒரு ஞானம் மாதிரி காட்டலாம். இப்போ எங்களை சில வீடியோக்குள்ள அப்படித்தான் தெரியுது, நானே பார்த்தேன், என்னடா எங்களை 3Dல பாக்குற மாதிரி இருக்கு, அவ்வளவு க்ளோஸா இருக்கிற மாதிரி. அப்படி உங்களுக்கு சோஷியல் மீடியா வந்து சில விஷயங்களை சின்ன விஷயத்தையும் ஒரு பெருசா காட்டுறேன். பட் அவை உள்ள இதுக்குள்ள எப்படி இருக்கணும், என்ன மாதிரி அவையோட கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்குது, அவை வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃபேமிலி சர்க்கிள்ல விசாரிங்க, அவை தெரிஞ்சிருக்கலாம். நிறைய ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மாதிரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் அந்த சில ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் ஆர் வெல் நோவன், அவைய சும்மா ஒரு ஃபிங்கர் டிப்ஸ்லேயே தெரிஞ்சிருக்கலாம். லைக் அவையில பற்றி ஃபீட்பேக் கேளுங்க. லைக் எல்லாம் ஃபீட்பேக் ஒரு நல்ல விதமான ஒரு பாசிட்டிவிட்டி காமெண்ட்டோ இல்லை அவையில பற்றி ஒரு வந்தால் மட்டும் அவர்களை நாடுங்க. என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்போ சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இப்போத்திய காலகட்டத்தில் அதுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ணி நீங்கள் ஒரு வீட்டை வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு விஷயம். என்னென்னா உங்களோட உடம்புல இருக்கிற பார்ட்ஸ்கள் மாதிரி the home becomes a part of your life because அது உங்களால் அது உங்களை ஏதாவது ஒரு விதத்தில் அஃபெக்ட் பண்ண போகுதுன்னு சொன்னால் it is going to affect your health and all that.
ரைட். ஸோ அதுக்கு இடம் கொடுக்காம கவனமா நீங்க உங்களோட டெபாசிட்டுகளை என்ன மாதிரி யார்கிட்ட கொடுக்குறீங்க. இப்போ கூட ஒரு ரியல்டி குட் திங் ரைட் கோயிங் ஆர் பிஸ்னஸ் அண்ட் அது நிறைய பேரோட இதுகளை அஃபெக்ட் பண்ண போகுது. ஸோ ஜஸ்ட் ரீசர்ச் அந்த எல்லாரும் கமிஷனுக்கு தான் வேலை செய்யறார்கள். at the end of the day அவைக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு. they have to feed their family. So a lot of real estate agents வந்து இது ஒரு ஃபுல் டைமா செய்யறவர்கள், ரைட்? ஸோ இதை நம்பித்தான் அவர்களோட வாழ்க்கை இருக்கு, அவருடைய குடும்பம் இருக்கு. ஸோ எல்லாரும் வந்து கமிஷனுக்காக தான் வேலை செய்யறோம். அது ஒருத்தருமே வந்து நாங்க மறக்க இயலாது, ரைட்? ஆனா வந்து அந்த கமிஷனோட சேர்த்து கொஞ்சம் மனச்சாட்சியும் இருக்கான்னு நீங்க பார்க்கணும். நிறைய பேர் இந்த சோஷியல் மீடியாக்களை டிக்டாக்ல பார்க்கல உண்மையா வந்து சரியான கஷ்டமா இருக்கும். எவ்வளவோ கஷ்டப்பட்டு லைக் இரவு பகலா உழைச்சு நீங்க ஒரு வீட்டை வாங்கி அந்த வீட்டை விற்கோ அல்லது ஒரு வீடு வாங்க போய்க்கலையோ அவர் பிழையான ஏஜென்டோட கையில நீங்க மாட்டிட்டீங்கன்னு சொன்னா உங்களோட அந்த ரத்தத்தை கொடுத்து உழைச்ச அந்த காசெல்லாம் அநியாயமா போகுது இல்லையா? நிறைய பேரை நாங்க பாக்குறோம். எல்லாரும் ஆக்சுவலி கை கலந்து போன அப்புறம் தான் சில பேர் வந்து நிறைய பேர் வந்திருக்கிறோம். லைக் இதை ஏதாவது செய்து நான் காப்பாத்தலாதா இந்த ஏஜென்ட் இப்படி சொல்லிட்டு. பட் அந்த டைம் நீங்க வரைக்க வந்து சம்டைம்ஸ் அன்பார்ச்சுனேட்லி அது டூ லேட் ஆகுது, ரைட்? அதால சில பேர் வீட்டை விட்டுட்டு போக வேண்டிய நிலைமையா இருக்குது. ஸோ நீங்க வந்து அவர்களுக்கு மனச்சாட்சி இருக்கான்னு நீங்க மனசுக்குள்ள புந்து பார்க்கலாது. பட் லீனா சொன்ன மாதிரி உங்களோட ஒரு சுட்டு வட்டாரத்துல முதல் வந்து நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங்க மட்டுமே பார்த்து ஒருத்தரை நிர்ணயிக்காது. அவர்கிட்ட ஓகே இவருக்கு பெரிய ஃபேம் இருக்கு, இவருக்கு பெரிய மார்க்கெட் இருக்கு என்றதை வச்சு போகாதீங்க. நிறைய பேர் வந்து சில பேர் வந்து மார்க்கெட்டிங் செய்யாமலே இதை ஆனா வந்து நியாயமா மனச்சாட்சி முறைப்படி ஒரு விஷயத்த ஒரு ஆள் வீடு வாங்க வந்து அது தனக்கு வாங்க போற மாதிரியே போறவர்களும் இருக்கிறார்கள், ரைட்? ஸோ அவர்களை கண்டறிகிறது மேபி கஷ்டமா இருக்கலாம். பட் அதுக்கான டைமை நீங்க போடுங்க. இப்ப அதைத்தான் நாங்க சொல்லுவோம். இப்ப நீங்க ஒரு வீடை விற்க போறீங்கன்னு சொன்னா அதுக்கான டைமை போடுங்க. முதல் வந்து ஒரு நல்ல ஏஜென்ட், நம்பிக்கையான ஏஜென்ட், மனச்சாட்சி உள்ள ஏஜெண்டா வந்து நீங்க வந்து முதல்ல விட்ட போங்க. அதுக்கு பேர்ந்து அவே வச்சு டெஃபினெட்லி நீங்க ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்தே ஆகணும், ரைட்? சில பேர் வந்து நாங்களே விற்போம் என்று சொல்லி நிறைய பேர் ரங்கி இருக்கிறார்கள். அதை பற்றி உள்ள விவரங்கள் தெரிஞ்சவே வந்து மேபி அவையால ஹேண்டில் பண்ண முடியும். பட் சில பேர் அதை பார்த்துட்டு ஓகே மட்டவே விற்கணும் தானே நானே விற்பம் ஏஜென்ட் இல்லாமன்ற ரங்குறவே நிறைய பேர் வந்து அது கடைசி நிமிஷத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கு, அதுக்குள்ள லீகாலிட்டிஸ் இருக்குது, நிறைய குட்டி குட்டி பாயிண்ட்ஸா நிறைய விஷயங்கள் இருக்குது, ரைட்? அதெல்லாம் தெரியாம நீங்க ரங்காம ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் கட்டாயம் எடுங்க. ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கட்டாயம் உங்களுக்கு தேவை. அது வந்து ப்ராப்பர்ட்டி சிஸ்டர்ஸா இருந்தா எங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? சோ நீங்க வந்து அப்ப வீடு விற்கிறதுல மார்க்கெட் இவாலுவேஷன் செய்யணும் இல்லையா? மார்க்கெட் இவாலுவேஷன் மார்க்கெட் இவாலுவேஷன் வந்து உங்களுடைய வீட்டை விற்கும் போதும் அல்லது வாங்கும் போதும் நீங்க எங்க வாங்க போறீங்கன்றதை பொறுத்து மேபி அந்த ரிப்போர்ட் நீங்க obtain பண்ணலாம் அந்த ஏஜென்ட் இருந்து. பட் ஆனா அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போறது வந்து செல்லர்ஸ் செல் பண்ணும் போது தான். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட வீடை விற்க போறீங்கன்னு சொன்னால் உங்களோட ஏஜென்ட் வந்து ஒரு மார்க்கெட் இவாலுவேஷன் ப்ரிப்பேர் பண்ணுவினோம். அந்த ஏரியாவில் உங்களோட வீட்டை சுற்றி இருக்கிற ஏரியாவில் எல்லா ப்ரெஸ்பெக்டிவ்ஸையும் வச்சு அதில் வீல்பட்ட இதுகள் எவ்வளோத்துக்கு வீல்பட்டிருக்கு, உங்களோட வீடு என்ன எல்லாம் உள்ள என்ன அப்கிரேட்ஸ்கள் அதுகள் இதெல்லாம் கம்பேர் பண்ணி எத்தனை ரூம், எத்தனை பாத்ரூம், எத்தனை கராஜ், எவ்வளோ டெப்த் உங்களோட லேண்டோடது எல்லாத்தையும் பார்த்து அங்கே வில்பட்ட அமௌண்ட் ப்ரைஸ்கள் எல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வேணும். அது ஒரு 5 பேஜோ 10 பேஜோ ஒரு ரிப்போர்ட் உண்டு. அதில் சொல்லும். அது வந்து ஆல்ரெடி இப்போ ப்ரீஃபிக்ஸ்டாக இருக்குது. அது வந்து ஒரு கொஞ்சம் டைம் போட்டு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் இருந்து வடிவாக அந்த நுணுக்கமாக ஒரு வேலை செய்யணும். அப்படி செஞ்சால் தான் என்னென்னா சரியான டீட்டெயில்ஸை ஃபீட் பண்ணி நான் மட்டும்தான் அந்த ரிப்போர்ட் வந்து ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ அந்த நாலேஜ் இருக்கணும். அது வந்து ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் இருந்தால் மட்டும்தான் அதை ப்ரிப்பேர் பண்ண முடியும். அந்த ரிப்போர்ட்டை வச்சு நீங்கள் ஒரு ஐடியாவோ கன்க்ளூஷனுக்கு நீங்கள் வரலாம். உங்களோட வீட்டை வந்து என்ன விலைக்கு விற்கலாம்னு சொல்லி அந்த மார்க்கெட் இவாலுவேஷன்ல வர்ற வீடுகள் வந்து சில பேர் நிறைய செல்லர்ஸ் வந்து நாங்கள் பார்த்ததுல வந்து அவை விடுற ஒரு மிஸ்டேக் சொல்லலாம்னு சொன்னால் எல்லாருக்கும் தண்டை வீடு மில்லியன் ஹவுஸ் தான், சரியா? நாங்கள் வாழ்கிற வீடு எங்களுக்கு
புனிதம் தான் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் தான். ஆனா வந்து இந்த மார்க்கெட் இவாலுவேஷன் என்ற ஒரு விஷயம் வந்து சில நேரம் வந்து சில ஆக்களை வந்து அவே மனசுல நினைச்சு கொண்டிருப்போம், இந்த வீடு ஒரு 2 மில்லியனுக்கு போகும்னா, ஆனா நாங்க மார்க்கெட் இவாலுவேஷன் வரைக்கல அது ஒரு 1.4 மில்லியன் வரைக்கல. அந்த நேரம் வந்து மேபி நாங்க அந்த ஏஜென்ட் மேல கோபுறோம், இதை இந்த விட 2 மில்லியன் போகும், நீங்க 1.4ன்றீங்க. அந்த மார்க்கெட் இவாலுவேஷன் அங்கதான் உங்களுக்கு பிளே பண்ணும். ஏன்னு சொன்னா உங்களை சுத்தி உங்களோட வீடு மாதிரி சிமிலர் வீடு எல்லாம் வந்து ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசன் இல்ல, எல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். எல்லா வீடும் ஒரே மாதிரி காப்பி அடிச்ச மாதிரி இல்லை தானே. ஸோ சில வித்தியாசங்கள் இருக்கும், ஆனா பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ அதையும் வந்து நீங்க அதை வந்து அக்செப்ட் பண்ணக்கூடியதா அந்த ஏஜென்டோட அவ என்ன சொல்ல வரீனம் அதையும் வந்து காது கொடுத்து கேளுங்க. இப்ப ஏஜென்சியே நாங்க போல சொல்ல முடியாது, சில நேரம் எங்களுக்கு சில விஷயங்கள் சரியாகப்படுறது, பட் நீங்க அந்த ஃபேக்ட்ஸ் ஒன்று இருக்கல அதை வச்சு நீங்க பாக்கல சில நேரம் கொஞ்சம் வித்தியாசப்படும் இல்லையா. ஸோ வேற வந்து ஒரு செல்லரா வந்து நான் என்னத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? செல்லரா ஒரு ஹவ் லைக் ரீசெண்டாக வீடுகள் யூனோ இப்போ வீட்டு நாலேஜ் அளவுக்கு எவ்வளோ தூரத்துக்கு அவைக்கு நாலேஜ் இருக்குன்றதை நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் லைக் அவையோட வெப்சைட்டுகள் அல்லது அவையோட இப்போ கூகுள் ரிவ்யூகள் எல்லாம் இருக்குது. இப்போ ஆல்ரெடி அவையோட ஒர்க் பண்ணினது அதுகளை போய் நீங்கள் ரீட் பண்ணலாம். இவை எவ்வளோ தூரத்துக்கு ஒரு கிளையண்டோட என்கேஜ் பண்ணி அவைகளுக்கு கிளைண்ட்ஸ் பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் விற்க போகிறீங்கன்னு சொன்னால் உங்களோட ஏஜென்ட் வந்து உங்களுக்காகத்தான் ஒர்க் பண்ணணும். ஆனால் அவர் வந்து இன்னொரு கிளையண்டை கொண்டு வந்து அந்த அந்த உங்களோட வீட்டை வாங்க வைக்கிறாருன்னு சொன்னால் அதில் ஒரு கான்ஃப்ளிக்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களோட செல்லராக இருந்து உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கல உங்களுக்கு தான் அவை ஒர்க் பண்ணணும். அது வந்து மல்டிபிள் ரெப்ரசன்டேஷன் வரும், அதில் நிறைய விஷயம் இருக்குது. இது ஒன்று மேக் ஷுர் தட் தே ஒர்க் ஃபார் யூ. ஸோ அதை நீங்கள் கிளியரா இப்போ நீங்கள் அவை ஒரு கிளையண்டை கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் அவதானமாக நீங்கள் அதை விசாரிக்கணும். ஏன்னு சொன்னால் அங்கே அந்த ப்ரைஸ் இது வந்து யாருக்காக ஒர்க் பண்ணப்பட போகுதுன்றது அங்கே ஒரு சின்ன பிரச்சனை. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து இன்னொரு அவைய கோவர்க்கரையோ அவையில கொண்டு வந்து வச்சு ஒரு ப்ரெசன்ட் பண்ணி செய்வினம். பட் ஸ்டில் தே அண்டர் த சேம் brokerage. ஸோ இதுகளை பற்றி நீங்கள் கொஞ்சம் விவரமாக லைக் தெரிஞ்சவர்கள் அல்லது இப்போ எங்களை கூட நீங்கள் அடிச்சு கேட்கலாம், நாங்கள் மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இதில் பற்றி தருவோம். பட் கோயிங் பேக் டு லைக் நீங்கள் ஒரு ஏஜெண்டோட இன்ட்ரடியூஸ் ஆக போகிறீங்கன்னு சொன்னால், ஒரு ஏஜெண்டாக ஹையர் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் திங் நாங்கள் இதைத்தான் சொல்ல வந்தாங்க. நாங்கள் நிறைய கதைச்சிட்டோம், பட் ஒரே ஒரு டிப்ஸ் தான் சொல்ல வந்தாங்க, நிறைய டிப்ஸில் நினைக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் வந்து ஒர்க்கிங் வித் ரியல்டர்ஸ் ஃபார்ம் வந்து சைன் பண்ண வைப்பினம். ஸோ அது வந்து நீங்கள் அவையோட ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி. ஸோ இப்போ நீங்கள் பாயராக இருந்தால் பாயர் ரெப்ரசன்டேஷன் சொல்லி ஒரு சைன் பண்ணுவீங்க. பேசிக்லி அது என்னென்னு சொன்னால் நீங்கள் அது வந்து இப்போ ஒரு கான்ட்ராக்ட் உண்டு. நீங்கள் உங்களுக்கும் உங்களோட கிளைண்ட்டுக்கும் வந்து ஒரு போடுற ஐ மீன் நீங்கள் கிளைண்டாக இருந்தீங்க பாயராக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஏஜெண்டோட போடுற ஒரு கான்ட்ராக்ட். அந்த ஏஜென்ட் வந்து உங்களோட ஒர்க் பண்ண போகிறேன்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்ட் வந்து அப் டு 6 months இருக்கும். அப் டு மேக்ஸிமம் 6 months தான். பட் அவை வந்து உங்களுக்கு சொல்லணும் ரைட் எவ்வளோ நாளைக்கு போடினோம்னு சொல்லி 3 months போடலாம், 1 month போடலாம், 3 months போடலாம், அவ்வளோ நாளே போட போகிறோம். இப்போ அது ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்ம். அதில் வந்து தான் இப்போ நிறைய கொஷின்ஸ் வந்து எங்களுக்கு வந்திருக்கு. அக்கா இப்படி நான் ஒரு ஏஜெண்டோட ஒர்க் பண்ணினான், அவை வந்து தங்களை விட்டுட்டு ஒருத்தரோட ஒர்க் பண்ண முடியாது என்று சொல்லி ஒரு நிறைய கேள்வி வந்து ரேஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு தான் நாங்கள் இந்த பதிவு போகிறோம், இந்த டிப்ஸ். ஸோ இதில் விளப்பம் இல்லாத ஆக்கள் வந்து என்ன புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம்னு சொன்னால், அந்த ஃபார்ம் வந்து நாங்கள் வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாயர். எங்களுக்கு வந்து இப்போ ஒரு கம்பெனியோ இதுவோ எங்களை பேக்கப் பண்ணுறதுக்குன்னு சொல்லி எங்களுக்கு இந்த ஆஃபீஸ் பேப்பர் ஒர்க் அதுகள் இதில் இல்லை. நாங்கள் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு சொன்னால் we pick up our phones and we go see our clients and the only thing we carry with us எங்களோட நாங்கள் கொண்டு போகிற விஷயங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்ட். ஏன்னா இதுதான் எங்களோட தொழில்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கும். எங்களை தேடி வர்ற கிளைண்ட்ஸ் வந்து எங்களோட ஒர்க் பண்ணிவிடணும்னு சொல்லி. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் எங்களோட பாயர் ரெப்ரசன்டேஷன் ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மில் அவையில் சைன் பண்ண வைப்போம். நாங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் எவ்வளோ காலம் எங்களோட ஒர்க் பண்ண போகிறீங்க, ஒரு மாதம் எவ்வளோ திரும்பினா மேக்ஸிமம் 6 மாதம் போடுவோம். இந்த 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் எங்களோட வீடு வாங்கணும்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் போடுவோம். அந்த கான்ட்ராக்ட் போட்டுட்டா நீங்கள் வந்து என்னோட தான் ஒர்க் பண்ணணும். என்னோட ஒர்க் பண்ணணும்னு சொன்னால்
இப்ப நான் காட்டுற வீடுகள் அதுகள் எல்லாம் சொல்லி நீங்க என்னோட நான் கட்டாயம் நீங்க என்னோட வண்டியே தான் நான் ஃபோர்சிங் இல்ல, அது ஒரு கான்ட்ராக்ட் பிட்வீன் அஸ் தட் யூ கோனா பி வொர்க்கிங் வித் அஸ். ஸோ வீடு வாங்கினீங்கன்னு சொன்னால் 2 பேருக்கும் சந்தோஷம். we walk away, it's all good, both are happy. But something happens down the lane and agent அவை வீடு வாங்குறதை நிப்பாட்டி இருக்கலாம், அல்லது ஒரு ஏஜென்ட் வந்து அவர் லைஃப்குள்ளே வந்திருக்கலாம். சம்திங் ஹேப்பன். ஸோ நீங்கள் கிளைண்ட் வந்து என்னோட ஏஜென்டோட போயிட்டீங்க. ஹவெவர் அந்த 6 மாதத்துக்குள்ள என்னோட நீங்கள் கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறீங்க, ரைட்? ஸோ நீங்கள் இன்னொரு ஏஜென்டோட போய் வீடு வாங்கும்போது என்னுடைய கான்ட்ராக்ட் வந்து ஸ்டில் ஆக்டிவாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் இன்னொரு ஏஜென்டோட போக முடியாது. அது சில பேருக்கு தெரியாது, அப்படி செய்யலாமா செய்யக்கூடாதான்னு சொல்லி. மேபி ஸ்டார்ட்லேயே ஒரு ஏஜென்ட் வந்து அதை சொல்லணும், சொல்லி விளங்கப்படுத்தி சைன் வைக்கணும். சைன் வச்சா அவைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் நிறைய ஏஜென்ட் வந்து சொல்கிறதில்ல. ஸோ அதை வந்து நான் ஐ திங்க் இந்த ஹைல அண்டர்லைன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே, அதை நான் ஒரு செய்துட்டு வர்றேன். என்னன்னு சொன்னால் ஆக்சுவலி ஒரு ஏஜெண்டாக நீங்கள் ஒரு பேப்பர் ஒர்க்கை கொடுத்து ஒரு கிளைண்ட்ட வந்து அவர்கள் உங்கள்கிட்ட சைன் வைக்க, நீங்கள் ஒரு சைன் வைக்கிறீங்கன்னு சொன்னால் அது ஏஜென்ட்டோட பொறுப்பு. அது வந்து அந்த ஒரு பார்ட் ஆஃப் ஏஜென்ட்ஸ் ரோல்ஸ், ரைட்? ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்குள்ள அது வேற உங்களுக்கு என்னன்னு சொன்னா அவை வந்து உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு சொல்லணும். இந்த மாசத்துல இருந்து இப்ப இண்டையில இருந்து நான் வந்து ஒரு 3 மாசத்துக்கோ ஒரு 6 மாசத்துக்கு நான் உங்களுக்கு போடுறேன். அந்த ஃபார்ம் உங்களுக்கு ஒரு காப்பியும் தர வேணும். அதுவும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு வந்து என்ன அவை உங்கள்ட்ட பேப்பர் சைன் வைக்கணுமோ அதுல ஒரு காப்பி வந்து உங்களுக்கு தர வேணும். ஸோ அந்த காப்பியில வந்து ஆக்சுவலி அந்த ஃபார்ம்ல வந்து அவை வந்து டேட் போடினோம்னு சொன்னா நான் 6 மாசத்துக்கு போறேன்னு சொன்னா உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, இல்ல எனக்கு 3 மாசத்துக்கு போடுங்கன்னு சொல்றதுக்கு. ஓகே, அப் டு 6 மந்த்ஸ் தானே ஒழிய கட்டாயம் 6 மாசம் தானன்றது இல்ல. இப்ப அது கூட நீங்க உங்களுக்கும் ஏஜென்ட்டுக்கும் உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வைங்களேன். நீங்க வந்து அதை வந்து போட்டா அந்த டேட் அதுல இருக்கும். இந்த நாளில இருந்து இந்த நாள் வரைக்கும் நான் இவரோட தான் வேலை செய்வேன்ன்றதான் உங்களோட அந்த கான்ட்ராக்ட் இல்லையா, பேசிக்கான கான்ட்ராக்ட். ஆனால் லீனா இப்போ நான் உங்களோட பார்க்குறேன்னு வையுங்க, நீங்கள் எனக்கு வீடு விற்க வாரீங்க, நீங்கள் கான்ட்ராக்ட் சைன் வச்சுட்டீங்க. டவுன்லே நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு இது, எனக்கு ஏதோ சம்திங் உங்களை பிடிக்கல, நான் உங்களை வேலை செய்யலைன்னு சொல்லி டிசைட் பண்ணி பிடிக்கல. என்னம்மா செய்யறது, எனக்கு பிடிக்கலன்னு வைங்க, அந்த கான்ட்ராக்ட்ல இருந்து நான் வெளியில வரையிலுமா? நீங்க வரலாம், கட்டாயம் நீங்க வரலாம். கேன்சல் பண்றதுக்கு அதுக்கு இன்னொரு ஃபார்ம் இருக்குது. ஸோ அதை வந்து அதான் ஏஜென்ட் வந்து விழாவறையா விளங்கப்படுத்தணும். பட் யாருமே உங்களை விட்டுட்டு தான் நாங்கள் வேற ஒருத்தரோட போக போறோம், நாங்கள் சும்மா தான் உங்கள்ட்ட அப்படி வர்றது இல்லை. எல்லா கிளைண்ட்ஸுமே நம்பிக்கையோட தான் ஒர்க் பண்றது. ஏஜென்ட்ஸும் வந்து கிளைண்ட்ஸோட ஓகே தங்களோட ஒர்க் பண்ண போறீங்கன்னா ஒர்க் பண்ண. பட் ஆனால் சில விஷயங்கள்ல விளங்கப்படுத்துறது நல்ல வேண்டாம், கிளைண்ட்ஸுக்கு தெரியாது. ஏன்னா அந்த விவரம் வந்து நிறைய பேருக்கு இல்லை. இதை வந்து நாங்கள் ஸ்ட்ராங்கா கதைக்கிறதுக்கான ரீசன் வந்து எங்கள்கிட்டே நிறைய பேர் அடிச்சு கேட்டுருக்கார்கள். இப்படி ஏஜென்ட் சொல்லி நம்ம என்ன கசைறது, லைக் அவைய விட்டே போயிடலாம். அதுக்கு அப்ப அது வந்து ஒரு பயம் ஒரு 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 இதுக்குள்ள போடுவீங்க, ரைட்? பயம் நோக்கி இவையிட்ட மட்டும் தான் போன, அவை புள்ள விடியணுமோ என்ன செய்யணுமோ இவையோடய நான் போகணும். அப்படி இல்ல, உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு தெரியாட்டி இன்னொரு 2-3 ஏஜென்சி செய்யுங்க, லைக் ஸ்ட்ராங்கா இருங்க. ஏனெண்டா at the end of the day it's your home, right? உங்களோட வீடு, உங்களுக்கு சார்பாகத்தான் நிறைய விஷயங்கள் அல்லது எல்லா விஷயமே அந்த ஏஜென்ட் வந்து உங்களோட நன்மை கருதித்தான் அவர் வேலை செய்யணும், ரைட்டா? ஸோ கோயிங் பேக் டு லிஸ்டிங், வேற விஷயங்கள் வந்து என்னென்ன பார்க்கணும்னு சொல்லி சொன்னா ஐ திங்க் ஸ்டேஜிங் வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லையா? ஏன் ஸ்டேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? காசு கொடுத்து எனக்கு ஆல்ரெடி மார்க்கெட் எல்லாம் லோவா இருக்கு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் ஆர் த லாஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. as soon as you walk in, ஒரு வீட்டுக்குள்ள நீங்க போகும்போது அது இவ்வளோ இதுகள் இருக்கலாம், அந்த வீட்டில் பெனிஃபிட்கள் நிறைய இருக்கலாம். ஆனால் அதை வந்து கிளராவோ இல்லை க்ளீன் இல்லாமலோ அதை ஒரு ஹோம் மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சிருக்காட்டி அது செல் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நிறைய பேர் வாக் அவே பண்ணிடுவாங்க. அதில் நிறைய நீங்கள் ஒரு $1 million வீட்டுக்கு அடியில் பதுக்கி வச்சுருந்தா கூட நீங்கள் அந்த வீட்டை வந்து அழகாக காட்டலைன்னு சொன்னால் அந்த வீடு கொஞ்சம் கஷ்டப்படும். இப்போ ஒரு சிம்பிளாக விளங்குற மாதிரி சொல்லட்டா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பொம்பளை வாக்க போகிறீங்கன்னு வைங்க, கல்யாணத்துக்கு பொம்பளை வாக்க போயல அந்த வீட்டுல அந்த பொம்பளை வந்து கொஞ்சம் ஒரு என்ன பிரசன்டபிளா, அதனால வடிவான பிள்ளையா இருக்கும். ஆனா இப்பதான் படுத்தெலும்பி பிஜாமாவோட வந்து நின்றா ஓமண்டுவீங்களா?
இல்ல பையன் பார்த்துட்டு மேபி ஓ பண்ணுவாரு. ஆனா ஒரு 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 பிரசன்டபிளா ஒரு 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 வடிவா இருந்த அதுக்காக ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சு நிக்கணும் மட்டும் நான் சொல்லல. ஆனா ஒரு ஓரளவுக்கு லைக் திஸ் ஒரு ஒரு லுக்கோட இருந்தா தான் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். மைட் இது நான் ஒரு படிக்கா சொன்ன விஷயம். பட் அதைத்தான் நாங்க இப்ப சொல்ல வரோம். ஆள் பாதி ஆடை பாதை என்ற மாதிரி வீடு பாதி வீடு எப்படி இருப்பது பாதி. கதவை திறந்த உடனே உங்களுக்கு இன்னும் அந்த வீட்டு கதவை தாண்டி உள்ளுக்க போகணும்ன்ற ஒரு ஃபீலிங் கொடுக்கணும் நீங்க பயஸ்க்கு. திறந்த உடனே மூடிக்கொண்டு ஓடுவேன் அப்படி நடந்திருக்கு. ஆக்சுவலி இந்த வீடு வேணாம் வாங்க க்ளோஸ் பண்ணிக்கொண்டு வாசலடி வெளியில விராண்டா போச்சுல நின்றே பார்த்துட்டு வாங்க இது சரி வராது போக வந்தவே நிறைய பேர் இருக்கிறாங்க. சோ அந்த கதவை திறந்தா லீனா சொன்ன மாதிரி ஓகே இது வந்து இந்த வீடாக மாறினால் எப்படி இருக்குமென்ற ஒரு ஒரு பிக்சரோட தான் நம்ம உங்களோட வீட்டுக்குள்ள வருவீனம் ரைட் பார்க்க வரைக்கலாம். சோ அப்படி வரைக்கும் அந்த பிரசன்டபிள குடுக்கறது வந்து இப்ப கிச்சன்டா இப்படி இருக்கும். இப்ப டைனிங் ஏரியா அதை வந்து ஒரு வடிவா ஒரு பாலிஷ் பண்ணி நீங்க அப்படி எம்டியா வடிவா விட்டா அது ஒரு அட்ராக்ட் பண்ணும் இல்லையா. அந்த செல்லர் வந்து இப்ப நீங்க அந்த வீட்டுல வாழ்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வேற இடத்துல போயிருக்கீங்களாதுன்னு சொன்னா எவ்ரி டே நீங்க அந்த வீடு வந்து எப்படி ஸ்டேஜ் பண்ணி இருந்ததோ அப்படியே விட்டுட்டு நீங்க போகணும் அந்த ஷோவிங் டைம்ல. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். மற்றது வந்து நிறைய ஷோவிங் ஸ்லாட்ஸ் கொடுத்தா உங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். கூட ரிஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க நிறைய பேர் வந்து நீங்க வீட்டை லிஸ்ட் பண்ணிட்டு இப்ப 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் தான் நீங்க ஷோவிங் உங்களோட வாழ்க்கை முறைகளால இருக்கலாம். பட் 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் தானே நீங்க குடுக்கல. எல்லாராலையும் அந்த 6 மணில இருந்து 9 மணிக்குள்ள வரையலாம். சோ அதால வந்து இப்ப உங்களோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல லிஸ்ட் பண்ணி இருக்காங்கன்னு வைங்க. அந்த ஷோயிங்க்கு வரைக்கல எல்லாரும் வந்து ஓகே இந்த வீட்டையும் பாத்துட்டு போவோம்னு வருவினோம் ரைட். அந்த நேரம் நாங்க ஷோயிங் புக் பண்ண போய்க்கல உங்களோட வீடு வந்து அவைலபிளா இல்லாட்டி ஓகே இந்த வீட்டை விடுங்க நாங்க அடுத்த வீட்டு போவோம்னு போயிடுவோம். சோ அது நடக்கிறது. சோ அதுக்காக தான் சொல்றேன் கொஞ்சம் டைம் கொடுங்க. இப்ப அட்லீஸ்ட் வீக்கெண்ட்ஸ் அதாவது ஃபுல் டைம் கொடுங்க. இந்த வீடு விற்கிறதுன்ற ஒரு பெரிய பொறுப்பு. சோ அந்த பொறுப்புக்கு வந்து சில விஷயங்கள் சில கஷ்டங்கள் நான் படத்தான் போயிடும். சோ நீங்க சில கொஞ்சம் நேரம் நீங்க வெளியில தான் இருக்கணும்னு சொன்னா வெளியில தயவு செய்து இருங்க. அப்பதான் எல்லாரும் வந்து உங்களோட வீட்டை நிறைய பேர் பாப்பாங்க. the more exposure you get உங்களுக்கு தான் நன்மை ரைட்டா. மற்றது வந்து மெலினா வந்து ஓபன் ஹவுஸ் செய்யறதுக்கு ஏஜென்ட்ஸ் செய்யறவே இல்ல அது தேவையா? ஓப்பன் ஹவுஸ் இஸ் மச் நீடட் பிகாஸ் அதுவும் இன்னொரு நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்கும் இந்த நேபர்ஹுட். ஸோ உங்களோட நேபர்ஸ் வந்து சில வேளை தெரியாமல் இருக்கலாம் இந்த வீடு இப்படி வந்திருக்கு அல்லது அந்த உள்ளுக்குள்ளே உங்களோட லைக் நிறைய பேர் இங்கே நேபர்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே எல்லாம் போய் வந்து பழகிறதுல தானே. ஆனால் அந்த ஓப்பன் ஹவுஸில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. உங்களோட நேபர்ஸ் வந்து அதில் வாக்கிங் போய்க்கலோ வரையக்கலோ உள்ளே வந்துட்டு அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ யாரும் வீடு பார்க்குறதா இருந்தால் அவங்களோட ஏரியாவில் அவைகளுக்கு உங்களுடைய அந்த வீட்டோட இன்ஃபர்மேஷன் போகும்போது அவர்கள் வந்து அந்த வீட்டை பார்ப்பினம். ஸோ அது ஒரு இன்னும் ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ். ஓப்பன் ஹவுஸ் செய்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம். அது சில நேரங்களில் உங்களோட வீடு எந்த இடத்துல இருக்கிற பொறுத்து ஒவ்வொரு ஸ்ட்ரீட்ஸில் கூட அந்த பை லா சில ஸ்ட்ரீட்ஸெல்லாம் வைக்கலாது. பட் ஆனால் சில மார்க்கெட்டிங் இதுகள் இருக்குது எங்கெங்கே அதை பிளேஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த லான் சைன் அதுகளை வைக்கல சில பேருக்கு சும்மா ஓடிக்கொண்டு இருக்கிறவே கூட அங்கே வேற ஒரு ரூட்டால் போய் கொண்டிருக்கிறவே கூட டீட்டோர் எடுத்து அந்த இப்படி ஒரு ஓப்பன் ஹவுஸ் நடக்குதாமன்னு சொல்லி டீட்டோர் எடுத்து வந்து பார்ப்பினோம். ஸோ அந்த ஏரியாக்கில் தான் இருக்க வேணுமென்று இல்லை சில பேர் வந்து சும்மா ஓடிக்கொண்டு போகலே இதுக்குள்ள ஓப்பன் ஹவுஸ் இருக்கா ஓகே வாங்க பார்த்துட்டு போகணுன்னு வந்து சில பேர் வீடு வேண்டாக்கள் இருக்கணும். ஸோ அதனால் ஓப்பன் ஹவுஸ் வந்து இட்ஸ் மச் நீடட். அது ஒரு நல்ல ஒரு விஷயம். அதையும் கன்சிடர் பண்ணுங்க. அதுக்கும் ஒரு ஸ்லாட் கொடுங்க. ஏஜென்ட்ஸ் அப்படி உங்களை கேட்டால் சஜஸ்ட் பண்ணால் கொடுங்க. அப்படி ஏஜென்ட்ஸ் கேட்கலண்டா கூட நீங்களா சஜஸ்ட் பண்ணுங்க. செய்கிறீங்களா கேளுங்க. ஏன்னா நீங்கள் கேள்வி கேட்கணும். இது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட இது நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. இந்த கேள்வியை நான் கேட்கலாமா கேட்கக்கூடாது அப்படியெல்லாம் தயங்கவே தாங்க. நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். ஏனென்று சொன்னால் இது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதில் ஏதாச்சும் பிழைச்சி போனால் கொண்டா ஏஜென்ட்டுக்கும் அந்த கம்பெனிக்கு பிரச்சனை வராது. உங்களுக்கு தான் முழு பிரச்சனையும் இருக்கும். ஏனெண்டா நீங்கள் இதில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை லூஸ் பண்ண வேண்டி வரலாம். ஸோ அதில் கவனமாக இருங்க. ஸோ அந்த ஓப்பன் ஹவுஸ் செய்யக்கலையோ மற்ற ஷோயிங் நடக்கலையோ உங்களால் முடிந்தால் நீங்கள் வந்து அந்த வீட்டுக்குள்ளே நிற்காதீங்க ரைட்டா. சில பேர் வந்து சில ஓனர்ஸ் வந்து ஓகே மேபி சில பேர் வந்து இந்த நோசியாக இருக்கிற யார் வரையினம்
என்று பாக்குறதுக்கு சில பேர் நிக்கிறவே. பட் அது என்ன நடக்கும்னு சொன்னா அதை வந்து சில பேரை வந்து லைக் த்ரோ ஆஃப் பண்ணிடும் இல்லையா. நீங்க வாக்கின் அவையே வந்து அவையோட ஒரு ஏஜென்டோட வரையிடும். நீங்க வந்து நிக்கல இப்ப சில கேள்விகள் அவர்களுக்கு வீட்டை பற்றி இருக்கலாம். அந்த ஓனர் அந்த வீட்டை நிக்கல வந்து அந்த கேள்விகள் வந்து அவை தவிர்த்திடுவேன். சரியா. இப்ப ஒரு அவை ஃப்ரீயா வந்து இப்ப வீடு பாக்கல வந்து அவைக்கு 1000 கேள்வி வரும். அந்த 1000 கேள்வியை அந்த அவையோட வார ஏஜென்ட் கேட்டு கொண்டு வருவீனம். ஆனா நீங்க வந்து இப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு ஆள் வரைக்கும் நீங்க இப்படியே பார்த்து கொண்டே நின்னீங்கன்னு சொன்னா அது ஒரு ப்ரொஃபஷனலாவும் இருக்காது. அவை வந்து மேபி ஓகே இவை வெயிட் பண்ணினோம், மேபி நாங்க அவர டைம் எடுக்கிறோமோன்னு படபடன்னு பார்த்துட்டு வெளியில போயிடுவோம். ஆடிங் டு another இது நீங்க சொன்னதுக்கு அடுத்த இன்னொரு விஷயம் கோயிங் பேக் டு ஸ்டேஜிங் பண்ணும்போது உங்களுடைய வால்ல வந்து நீங்க ஃபேமிலி பிக்சர்ஸ் ஈவன் லைக் நீங்க ரிலிஜியஸா இருந்தா கூட இதுவும் ஒரு டிப்ஸ் தான். அதுகள் இருந்தால் அதை தவித்துக் கொள்ளுங்க. அதுக்காக நாங்க உங்களை என்னடா ஃபேமிலி பிக்சர்லாம் எடுக்க சொல்லி நம்ம கடவுள் சாமி அப்படி எல்லாம் இல்லை. லைக் உங்களோட நம்பிக்கை எல்லாம் இருக்கும். வீட்டை வந்து ஃப்ரீயா வச்சிருங்க. வீட்டுல வந்து உங்களோட என்ன ஸ்பிரிச்சுவல் இருக்குது, என்னென்ன லைக் உங்களோட எத்தனை பிள்ளைகள் இருக்கணும், யார் இருக்கு, அதெல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பயஸ் வருவினம் வீடு என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு பாப்பினம். அவை தங்களால் இந்த வீட்டில் வாழ முடியுமான்னு தான் நிறைய ப்ராசஸ் பண்ணுவினோம். ஸோ அதில் வந்து உங்களோட பிக்சர்ஸ் லைக் உங்களோட பிலீவிங் காட்ஸ் பிக்சர்ஸ் எல்லாம் வந்து டிஸ்ட்ராக்ஷன். ஸோ அதை வந்து தவிர்க்கிறது நல்லம். ஸோ வீட்டில் இருக்கிற எல்லா பிக்சர்ஸையும் ரிமூவ் பண்ணுங்க. அப்படியே அது பிக்சர் போட போயிடணும்னு சொன்னால் எஸ்தாட்டிக் பிக்சர்ஸ்கள் வந்து இப்போ அந்த ஸ்டேஜஸ் வந்து கொழுவினம். அது சும்மா நார்மலாக அந்த பாடத்து ஸ்டேஜிங்காக இருக்க வேணும். ஸோ பார்க்குறதுக்கு ப்ளசண்டாக இருந்தால் தான் உங்களோட வீட்டுக்கு வேல்யூ இருக்கும். வேல்யூவான இப்போ சில பேர் வந்து அடிபட்டு கூட வாங்கலாம். உங்களோட வீட்டில் நல்ல ஒரு நிறைய அவுட்புட்டுகள் இருந்தோன்னு சொன்னா லைக் ஒரு ஓவர் ஆஸ்கிங்கள கூட போகலாம். ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்றேன்னு சொன்னா இப்போ நாங்கள் சொன்ன அவ்வளோ டிப்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணணும். அதுல சில இதெல்லாம் நாங்க மிஸ் பண்ணி இருந்தா ஆஃப் கோர்ஸ் இப்ப நாங்க எல்லாம் கவர் பண்ணல, எல்லாம் கவர் பண்றதுக்கு இப்ப லிஸ்ட் ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு ரைட். உங்களுக்கு வந்து என்னென்னு சொல்லி டீப் டவுனா தேவைப்பட்டதுன்னு சொன்னா ப்ராப்பர்ட்டி சிஸ்டர்ஸ் கவர் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ஒரு லிஸ்டே உங்களுக்கு அனுப்பலாம், அதை இருந்து உங்களோட கதைக்கலாம். அதுக்கு நாங்க கான்ட்ராக்ட் சைன் வச்செல்லாம் நாங்க உங்களோட கோ த்ரூ பண்ண போறது இல்ல. பட் we will be more than happy to help you right. ஒரு குயிக்கா ஒரு ஃபைனல் அட்டா பண்ணி போட்டு இப்ப ஸ்டேஜ் பண்றதுக்கு என்னால அஃபோர்ட் பண்ணல, அது காசு இல்லன்னு சொல்லி சொன்னா தட்ஸ் ஃபைன் டூ. உங்களால வந்து நீங்க வந்து அந்த ஷோயிங் நடக்கிற நேரம் அந்த வீட்டை கிளீனா விட்டுட்டு போங்க. உங்கள்ட்ட இருக்கிற பெட்ஷீட், உங்கள்ட்ட இருக்கிற பூவாஸ், அது எல்லாத்தையுமே நீங்க வடிவா செட் பண்ணினாலே இட்ஸ் ஓகே, தட்ஸ் ஃபைன். ஆனா நீங்க அந்த ஷோயிங் நடக்க முதல் ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்து அதை வடிவா நீங்க செட் பண்ணிட்டு நீங்க போங்க. சாமான்கள் எடுத்து ஒடிச்சு வச்சு கராச்சிக்குள்ள கொண்டு போய் சில சாமான்களை மூவ் இன் பண்ணி அதை கூட நீங்க செய்யலாம். அப்ப ஸ்டேஜ் பண்ணித்தான் ஆகணுமா அந்த நிலைமை இல்லாம இருக்கலாம் ரைட். சோ அது அவ்வளவுதான். நாங்க வந்து இப்ப வந்து இப்ப நீங்க ஒரு செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நாங்க சில டிப்ஸ் தான். அகைன் இது வந்து டிப்ஸ், இது வந்து நாங்க இதுதான் ரூல்ஸ், இப்படித்தான் இருக்கணும் அப்படி நாங்க சொல்ல வரையில ரைட். இது மாறுபடலாம், ஆக்களுக்கு ஆக்கள் மாறுபடலாம். இது வந்து நாங்க சில டிப்ஸா நாங்க சொல்ற விஷயங்களை நாங்க இதுல ஷேர் பண்ணிருக்கோம். எங்களுக்கு அதுக்கான கொஸ்டின்ஸ் வந்தது. சோ அதோட வந்து நாங்க இந்த எபிசோட முடிக்க போறோம். சோ என்னடா எங்கள் குரல்னு வந்துட்டு ரியல் எஸ்டேட் இப்ப நோக்கி போயிட்டோம் என்று சொன்னா நான் முதலே சொன்ன மாதிரி தான் இது எங்கள் குரல். நாங்கள் எங்களோட முகம் வந்து ப்ராப்பர்ட்டி சிஸ்டர்ஸ் தான். சோ இனி வரும் எபிசோட்ஸ்ல இது நடக்கும். இப்பவே எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணிடுவோம் ரைட். சோ ரியல் எஸ்டேட் ரிலேட்டடாவும் வரும். உங்களுக்கும் ஏதும் கொஸ்டின்ஸ் இதை பற்றி கதைங்க, இந்த ரியல் எஸ்டேட் இந்த டாபிக்கை பற்றி கதைங்கன்னு சொன்னா தயவு செய்து எங்களுக்கு காமெண்ட் பண்ணுங்க அல்லது பிரைவேட் மெசேஜ் பண்ணுங்க. நாங்க கண்டிப்பா அதை பற்றி கதைப்போம். சோ இப்ப குயிக்கா ஒரு சமரி மாதிரி செய்து விட்டோம்னு சொன்னா நாங்க இப்ப கதைச்சது வந்து இப்ப நீங்க வீடு வந்து விற்க போறீங்கன்னு சொன்னா உங்களோட வீட்டை நீங்க லிஸ்ட் பண்ணி விற்க போறீங்கன்னு சொன்னா முதல் வந்து ஒரு நல்ல ஏஜென்ட ஹோம்ஒர்க் செய்யுங்க. அந்த ஏஜென்டை பற்றி ஹோம்ஒர்க் செய்யுங்க. அவை எப்படிப்பட்டவர்கள் என்ன மாதிரி என்று சொல்லி செய்து போட்டு அவர்களை வந்து நிர்ணயிங்க. கேள்விகள் கேளுங்க. அந்த கான்ட்ராக்ட்ல நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். அதை ஒவ்வொன்றா நீங்க அவை வாசிச்சு விளங்கப்படுத்த சொல்லுங்க. அவை செய்ய வேணும். உங்களுக்கு வீட்டை வந்து உங்களால முடிஞ்சா ஸ்டேஜ் பண்ணுங்க. ஸ்டேஜ் பண்ண முடியாட்டிலும் வந்து உங்களால முயன்ற வரைக்கும் அந்த வீட்டை வந்து கிளீனா நீட்டா செட் பண்ணி போட்டு விடுங்க. ஷோயிங் டைமை கூட வந்து குறைக்காதீங்க. ஷோயிங் டைம் கொஞ்சம் கொடுங்க, நிறையவாவே கொடுங்க. அப்பதான் நிறைய பேர் உங்களோட வீட்டை வந்து பாப்பினோம். ஓப்பன் ஹவுஸுக்கு பர்மிஷன் கொடுங்க. ஓப்பன் ஹவுஸ் செய்யறதுக்கு உங்களோட ஏஜென்ட்டை வந்து என்கரேஜ் பண்ணுங்க. ஓப்பன் ஹவுஸ் செய்ய விடுங்க.
மற்றது வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இது நாங்கள் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணதை நான் குயிக்காக இப்போ உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணியிருக்கிறேன். அகெயின் வேறு எதுவும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் எங்களை தாராளமாக நீங்கள் அணுகலாம். எங்களோட வந்து ப்ராப்பர்ட்டி சிஸ்டர்ஸ் எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் போனாலும் நீங்கள் எங்களை அதிலையும் ரீச் அவுட் பண்ணலாம், இல்லை எங்கள் குரல் மூலையும் நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம் இல்லையா. ஸோ அதோட வந்து நாங்கள் இந்த எபிசோடை வந்து ரியல் எஸ்டேட் எபிசோடை வந்து நாங்கள் முடிக்கிறோம். உங்களை இன்னொரு எபிசோட்ல சந்திக்கும் வரை நான் ஸ்வர்ணா, நான் லீனா. இது எங்கள் குரல்.